ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஹ், இந்த நம்ம வச்சுருந்த ட்ரக்கை வந்து நம்ம வந்து அப்கிரேட் பண்ணோம். அந்த அப்கிரேட் இன்ஜின்லாம் கொஞ்சம் மாற்றணும், கொஞ்சம் கலரு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றணும், ஃபில்டர்லாம் மாற்றணும். சரி, இப்போ இந்த வண்டியை வச்சு ஒரு ஒரு ஜாப் எடுத்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்றத செக் பண்ண போகிறோம். நல்லாயிருக்கும் தான் நம்புகிறேன், ஏன்னா அதோட கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஐ தான் வச்சுருக்கேன். பார்க்கலாம். ஓகே, மார்க்கெட்டு போகலாம். ஆக்சுவலாக நான் இங்கே இருக்கேன். இங்கேருந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதுதான் எடுக்கணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இது கொஞ்சம் லாங் ட்ரிப்பு. இதனால் வந்து உங்களுக்கு இப்போ நம்ம 25லேருந்து 26க்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இது வந்து ஏதோ வுட் சாப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம். எடுக்கலாம். பாருங்களேன், இதெல்லாம் கொஞ்சம் ஹார்டானது, அதாவது ஹெவியானது தான். ஆனால் வந்து நமக்கு இந்த இந்த பிரச்சனை கிடையாது. கூட ஒருத்தன் வருவானுங்களே, அது கிடையாது. இந்த வண்டிக்கு அதான் கரெக்டாக இருக்கும், ஹெவி. ஓ, அந்த ஹெவியை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம வந்து பா பிக்கப்பை பாருங்க. வேற லெவல் பிக்கப்புங்க. சவுண்ட் வேற பறக்குது. வேற பெரிய பிரச்சனை, வண்டி நீளமா இருக்கா. இடிச்சிருமோன்னு ஒரு பயம் பாருங்க. இது எப்படிதான் நம்ம திருப்பி ஆகணும். வண்டி பிக்கப்லாம் வேற பிக்கப் பாருங்க, ஏதோ ஒரு ஃபயர் மாதிரி பறக்குது பாருங்களேன். பா, பா, வேகமா ஓட்டவே முடியலங்க. பாருங்க, லைட் ஆழ்த்தினாலே வந்துடுதுங்க சீக்கிரமா. அவ்வளோதான். இது வந்து மரம். பறக்குது பாருங்களா, அப்படியே தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஒரு அதோட பவர் பாருங்க. லைட்டா கொடுத்தாலே எகிருது. அவ்வளோ வந்துட்டோம், நம்ம இதுக்கு வந்துட்டோம். இவனுங்க வேற. என்டர். இங்கே நிறையா இருக்குது, ஆனால் நான் இதை எடுக்க போகிறேன். கொடுத்துடலாம், கண்டினியூ கொடுத்துடலாம். எங்கே இருக்கீங்க? இந்த இருக்குங்க. நம்ம வண்டி வேற நீளம். அதனால பெரிய கஷ்டம் தான். வேலை நடக்குது பாருங்க, அங்கே வேணா வெட்டுறானுங்க.
இப்போ நம்ம டேர்ன் பண்ணோம். இந்த டேர்ன் பண்ணுறது பார்ப்போம். இதே அந்த வண்டிலாம் நம்ம ஈஸியாக டர்ன் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீப்பர் ஃப்ரண்ட்டில் ஸ்லீப்பர் இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டங்க. ஓகே பாருங்க மிஷின் எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளோ பெருசு பாருங்க. இது சாதாரண லோட்லாம் கிடையாதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி தான். சரிங்களா, ஹெவி தான். இது ஹெவி லோடு தான். மிஷின் செம்ம வெயிட்டு. ஓகே வெளியே போயிடலாம். லெஃப்ட் ரைட்டா? நான் மாட்டிக்கிச்சானே இல்லையே? மாட்டலையே. ஆமாங்க மாட்டிக்கிச்சுங்க. ஆஹா பா, ஒரு வழியாக வண்டி எடுத்துட்டேங்க. தெரிஞ்சுங்களா? பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்களா. பழி பழி ஜொலிக்குது. லைட்லாம் வேறு எரிய வச்சுக்க. எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல்? ஆறு அடிக்காதீங்க, வெயிட் பண்ணுங்க. வண்டி வந்து ஹெவி லோடு தான். இது நார்மல் லோடுலாம் கிடையாது. மிரர் ரொம்ப முக்கியம். ஏன்னா இல்லைன்னா கஷ்டம். இதோட சவுண்டை நான் பேசுறது கேட்குதா கூட தெரியல, அப்படி இருக்கும். ஸ்டார்டிங்கே ட்ரக் டேமேஜுங்க. கத்துதுங்க இது. சே சவுண்டை குறையணும். கத்துது. சவுண்டு அப்படியே
சின்ன ரோட்ல மட்டும் தான் கஷ்டங்க. மற்றபடி ஹைவே எல்லாம் வேற லெவலில் போகும். சீக்கிரமா கொண்டு போகணும். அதுக்கு ஹைவே வரணும், இல்லாட்டா இப்படிதான். யாரா அவன்? ஒரே நிமிஷம் இந்த வண்டி சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க தயவுசெய்து. பா எனக்கு தான் காது வலிக்குது, அப்படியே ஊன்னு கத்தினே இருக்குது. ஆடியோக்கு போயிட்டு ஏற்கனவே கம்மி பண்ணேன், இன்னும் கூட கம்மி பண்ணுமா? ட்ரக் இன்ஜின் தானே இது, இன்ஜின் சவுண்டு தான் அது. ஆமாம், ஆனால் இதுக்கு மேலே கம்மி பண்ணா இன்ஜின் சவுண்டு அது தானா? பார்ப்போமா, பார்த்துட்டு வேறு எதாவது கம்மி பண்ண முடியாது கம்மி பண்ணுவோம். இது இன்ஜின் சவுண்டு தான் இல்லை, குறைஞ்சிருக்குல்ல? தெரில, பார்ப்போம். பாருங்கள், இதெல்லாம் திருப்ப முடியலங்க, இந்த இடம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேலே தான் ஏறும் பார்த்தீங்களா? அந்த வண்டினா ஈஸியாக திருப்பலாம். இதில் திருப்பறது தான் ஒரு ப்ராப்ளமே தவிர மற்றதெல்லாம் பெரிய ரோடெலாம் பறங்கு வண்டி. ஆனால் லைட் ஆயிடுச்சாலே பெரிய டேமேஜ் தான் ஆகுது. ஃபஸ்ட்டு இன்ஜினுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குதான். என்ன வித்தியாசம் பாருங்க, சவுண்ட் இல்லாத காரணம் நான் ஆக்சிலேட்டரே கொடுக்கல. அப்பா டோல்கட் கூட இவ்வளோ இதாக போனது பயந்ததே இல்லைங்க நான். பெரிய ரோட்ல கலக்குதுங்க.
மேடு. குயிக்கா அந்த ஸ்பீட் அச்சீவ் பண்ணுதுங்க. கட்டாஸ் சாப்பர் எல்லாம் ஒண்ணுதான். இந்த சவுண்டும் உள்ள சவுண்டு பாருங்களா, வித்தியாசமா இருக்கு. உள்ள சவுண்டு சுத்தமா வித்தியாசமா இருக்கு பாருங்க. பாத்தீங்களா? உள்ள சவுண்ட் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. எப்படி வந்தா பாருங்களா அவன். ஏற்கனவே இந்த வண்டி வச்சு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா ஹைவேக்கு வந்துட்டீங்கன்னா தூள் தான். நூத்தி 24 வந்துக்குது. ரோடு ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய ரோடு கிடையாதுங்க. ஆனா சந்துல தாங்க பிரச்சனை. இந்த மாதிரி அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, அது பாட்டுன்னு போகுது பாருங்க. அவ்வளோதான். இது எப்படி நம்ம காட்டுக்குள்ள தான் எடுத்துட்டு போக வேண்டியிருக்கோம். இல்லை அங்கதான் சாப்பர் தேவைப்படும் மரதெல்லாம் வெட்டுறதுக்கு. டோல்கேட் திருப்பியும் எத்தனை டோல்கேட்டு? இவ்வளோ ஜஸ்ட்ல இருக்கிற பாருங்க, மிரர்ல தெரியும் பாருங்க. இந்த வண்டி நான் இந்த மாதிரி மாடல் இங்கே பார்த்தது இல்லைங்க, நம்ம ஊரில் கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். தெரியல, இருக்கலாம், எனக்கு தெரியல. நம்ம ஊரில் வந்து ட்ரக்கில் ரொம்ப வித்தியாசமாக பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான், பங்களாதேஷ் இவங்கள மாதிரி உள்ள ட்ரக்கு தாங்க. செம்ம வித்தியாசம், தேர் மாதிரி செய்கிறாங்க. ஒரு பார்டருங்க இது. வண்டி ஓட்டுறதுக்கு செய்யல, அவங்க அலங்காரம் மாதிரி படி வச்சிருக்காங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க, ஒரு அலங்காரம் எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. நான் பார்த்து அரண்டேன், என்னடா இவனுங்க எப்படி பண்ணி வச்சிருக்கானுங்க. ஆனால் பயங்கர ட்ரக்கில் ஒரு இருக்காங்க அந்த ஊர்லலாம். நம்ம ஊரில் ட்ரக்கு இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி நான் பார்க்கல.
தமிழ்நாட்டில். ஆனால் சில வேன்லாம் ரெடி பண்ணுவாங்க அந்த மாதிரி வேனு. அப்புறம் பஸ்ஸுலாம் கூட சிலதெல்லாம் பார்த்துருக்கேன், ப்ரைவேட் பஸ்ஸு ஒரு மாதிரி ரெடி பண்ணுவாங்க வித்தியாசமாக. பிக்சர்லாம் போட்டு ஒரு மாதிரி பண்ணுவானுங்க. எப்படி போகணும்? கரெக்டாக தான் போகிறேன்னா? கரெக்டாக தான் போகிறேன். இன்னும் ஹெவி ஸ்பீட் போக முடியலங்க, ஆனால் வண்டி நல்லா இருக்கு. வண்டி வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. ஏதோ மண்ணாளி தூக்கிட்டு போற மாதிரி இருக்கு வண்டி சவுண்டு. வண்டியை கூட நம்ம அது மாதிரி ரெடி பண்ணலாங்க. இந்த ஸ்கின்லாம் நம்மளுக்கு கிடச்சதுன்னா இந்த வண்டியில் ஒரு ஸ்மூத்னஸ் இருக்கு, அப்படியே கரெக்டாக போகுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஓ, இங்கே ஒருத்தன் வரான். வழிவிடு, பயமே இல்லை. ஆனால் இந்த இன்ஜின் வந்து இந்த வண்டி லோடு வேற வெயிட்டுங்க, சரியான வெயிட்டுங்க. நார்மல் வெயிட்டில் ஹெவி. அதனால் உங்களுக்கு பிக்கப் எடுக்கிறது கொஞ்சம் நேரம் ஆகும். பார்த்தீங்களா, 140 இப்போ தான் வருது. பிச்சைனா ஒரு இது கூட தேராதுப்பா தம்பிங்களா, பார்த்து போங்க. பாருங்க, அப்படியே கொஞ்சமாக ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. பாருங்க, எப்படி போது பாருங்க. இந்த இடம்லாம் இப்போ டேஞ்சர் தான். இவன் நடுவில் திரும்பிட்டாங்கன்னு அவள் தான் வண்டி முறிக்கும். பாருங்க, 160 போகும்போது கூட ஒரு ஸ்மூத்னஸ் இருக்கு பாருங்க. பாருங்க வட்டா பாருங்க. ஏய், எப்படி வந்தா பாத்தீங்களா அவன்? எழுபதுங்க, 170 தாண்டி போயிட்டு. அதுவும் ஹெவி வெயிட்டுங்க.
ஐயோ வழி விட்டாங்க. ஆனால் திருப்பி வருவோம். உள்ள வருவான் பாருங்க, வருவான் பாருங்க. வழி விட்டானுங்க, இல்லாட்டா நான் தான் வச்சிருப்பேன். பாவிகளாடே. பாருங்களேன் எப்படி வந்தாலும் பாருங்களேன். கடைசியில் எவ்வளோ ஸ்லோ பண்ண வேண்டியதாக போச்சு பாருங்க. சே பார்த்தீங்களா, வண்டி தான், வண்டினா இதான் வண்டிங்க, வேற லெவல் ஃபாஸ்ட். வெயில் வந்திருக்குது. லோன் கட்டுறது காசு இல்லை. இந்த வண்டி வாங்கினதால பயங்கர செலவுங்க. இல்லை வேகம் வேணும்னா செலவு பண்ணி தான் ஆகணும். நல்ல பயங்கர செலவு, இருக்கிற காசெல்லாம் போச்சு. அதுக்கு தான் இந்த பெரிய ட்ரிப் எடுத்தேன். ஏதாவது கொஞ்சமாவது காசு வருமே. நான் வாங்கினதுலே காஸ்ட்லி வண்டி தாங்க. இதை வந்து வாங்குறது காஸ்ட்லி இல்லைங்க. 300 தான், 3000 சம்திங். அது என்ன சொல்லுவீங்க தெரில. ஆனால் இதில் இருக்கிற அந்த ஆக்சசரிஸ் செட் பண்ணுறது தான் காசு அதிகமாச்சுங்க. ஃபஸ்ட்டு இந்த இன்ஜின் வந்து ரேட்டு கம்மி தான். ஆனால் ரெண்டாவது போட்ட இன்ஜின் செம ரேட்டுங்க. அதுதான் இதில் இருக்கிற பெரிய ஒரு இதுவே. பாருங்களேன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியுது பாருங்கள் ஒரு விஷயத்த. இந்த மாதிரி ட்ரக் இருந்தால் நம்ம டக்கு 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 லெவல் போயிட்டே இருக்கலாம். ஏன்னா ஸ்லோவாலாம் போனால் போர் அடிக்குங்க. ஓ வந்தாச்சு சின்ன ரோடு, சின்ன ரோடு வந்தாச்சு. இனிமேல் கஷ்டம்தான். ரோடு சின்ன ரோடு ஆகல, பிரியுது பாருங்க. எப்படி வந்த பாருங்க, இப்படி அப்படி நான் அப்படி வந்தங்க. சில கார் மாதிரி ஓட்ட வேண்டியதா இருக்கு. இந்த வண்டி நல்லா கண்ட்ரோலுங்க, சரியான பாருங்க. எல்லாரும் இடிச்சிருப்பேன் அந்த வண்டியா இருந்தா. செம்ம கண்ட்ரோலு. ஏதாவது மைனஸ் இருக்குது. ஒரு கண்ட்ரோல் இருந்தா திரும்ப முடியல, திரும்ப முடிஞ்சா கண்ட்ரோல் இல்லை. இந்த வண்டி வச்சுக்கிட்டு நீங்கள் ஹைவேல ஓட்டுறதெல்லாம் சூப்பருங்க, ஈஸியாக செம்மையாக ஃபாஸ்ட்டாக போயிட்டு வந்துடலாம். ஆனால் இதே வண்டி வச்சுட்டு நீங்கள் வந்து சந்திலெலாம் ஓட்டுறீங்கன்னா செம்ம கஷ்டம். ஏன்னா வண்டி பாருங்க. ஹா மதியானம் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ள இருட்டுது.
பாருங்க 14 மணி நேரம்ன்றது இப்போ 5 மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ எவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு பாருங்க. இந்த ட்ரக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் சர்றன்னு போகலாங்க. ஆனால் இருட்டுது, ஏன் இருட்டுது? நான் பாருங்களேன், மோஸ்ட்லி ஆக்சிலேட்டர் வந்து கை எடுக்கிறதே இல்லைங்க. ஏன்னா வண்டியில் அந்த ஸ்மூத்னஸ் இருந்துகிட்டே இருக்கு. ரெண்டா பிரியுதுங்க ரோடு. பாத்தீங்களா நான் எப்படி போறேன் பாருங்க. கண்ட்ரோல் என் கையில தான் இருக்கு, கரெக்டா இருக்கு. சின்ன ரோட்ல மட்டும்தான் கஷ்டம். நீங்க பெரிய ரோட்லாம் போயிட்டீங்கன்னா இந்த வண்டி வச்சு செம்ம கலாய்க்கலாம். தேவையில்லாத வேலையை பார்த்துடாதீங்களா, கரெக்டாக வந்துனுக்குறேன். அது ரோடு சின்னதாகுதுங்க. எவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கேன் பாருங்க. சின்ன ரோடு வந்துச்சுங்க. இந்த மாதிரி ரோடு வந்தால் கொஞ்சம் பயமாகுது. ஆனால் இது கொஞ்சம் பெருசு தான், சின்னதெல்லாம் கிடையாது. வண்டி வண்டி இது வந்து அமெரிக்கன் மாடல் தானுங்க. அப்படிதான் அமெரிக்கன், ஆஸ்திரேலியா அவங்களாம் இந்த மாதிரி வண்டி நல்லா, எனக்கு தெரிஞ்சு ட்ரக்குக்கு ரொம்ப பேர் போன இடம் வந்து ஆஸ்திரேலியா தான் நினைக்கிறேங்க. தெரில, கரெக்டாக தெரில. ஒரு ஏதோ ஒரு இதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். பெட்ரோல்லாம் தேவையில்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த இன்ஜின் பெஸ்ட்டா இந்த இன்ஜின் பெஸ்ட்டானா அந்த இன்ஜின் தாங்க பெஸ்ட்டு. ஏன்னா இந்த வண்டிக்குள்ள இன்ஜின் அதுதான் பெஸ்ட்டு. இது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது. இன்ஜினில் அந்த இன்ஜின் தான் பெஸ்ட். நான் நல்ல ஒரு உங்களுக்கு இது கொடுக்குது. இன்னும் 2 மணி நேரங்க, 3 மணி நேரம். அதான் காட்டுக்குள்ளே தான் கொண்டு போகணும்.
பாருங்க ஆக்சிடென்ட் அழுத்தாம எவ்வளோ தூரம் வர பாருங்க. திடீர்னு ஏறுவானுங்க. ஐயோ ஷே, என் வண்டியில் ஷீல்டு இருக்கிறனால கொஞ்சம் தப்பிச்சேன். இதாங்க செலவு வச்சுட்டே இருக்கேன், இதாங்க பிரச்சனை. வேகமாக போகும்போது சில நேரத்தில் அப்படி ஆயிடுது. பாருங்க இதெல்லாம் ஏறுறதுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கு. கஷ்டம்லாம் இல்லை. கேரவான் அவ்வளோதான். இந்த மாதிரி சத்தெல்லாம் போய் தான் ஆகணும். ஓ ஃபாரஸ்ட் சாயந்தரம் ஆயிடுச்சுங்க. ஏய் பாருங்களேன்ப்பா, சாரிப்பா, என் வண்டிக்கு ஒன்றுமே ஆகலை பாருங்க. ஆனால் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு டேமேஜ் பண்ணுறேங்க. சரி சாரி. அது ஏன் தப்பே இல்லை. பா ஊர் பாருங்க, இங்கே தான் நம்மளுக்கு கஷ்டமே, சேலஞ்சே இங்கே தான் இருக்க போகுது. ஏன்னா அங்கெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. இங்கே அடிப்பேன். பாருங்க ரோடு பாருங்க சின்னதாயிட்டே போகுது. ஏன்னா நம்ம காட்டுக்குள்ளே தான், கிராமத்துக்குள்ளே தான் கொண்டு போகணும். இல்லை எங்கேயாவது பா இந்த மரம்லாம் சூப்பராக இருக்கு பாருங்களேன். அப்படியே இந்த வியூ ஒரு தடவை பார்த்துக்கிறேங்க. ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க. தெரியுதுங்களா? யாரும் நடிக்கிறாதீங்கப்பா, ஒரு நிமிஷம் நீங்கள், நான் வியூ செக் பண்ணிக்கிறேன். ஓகே வெயிட் பண்ணு. கட்டு காடு ஊர் இதான் ஊரு. ஓ பெட்ரோல் பங்க்லாம் இருக்குங்க, அட்டகாசமா இருக்கு பெட்ரோல் பங்க்லாம். நீங்க இந்த தமிழ்நாட்டில் அந்த சைடு போய் பாருங்க, நாகர்கோயில், திருநெல்வேலி, அப்புறம் கன்னியாகுமரி, அந்த மாதிரி சைடெல்லாம் போனீங்கன்னா
நிறைய ரோடு நீங்கள் இந்த மாதிரி பார்க்கலாம். நிறைய ரோடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க. சென்டர் பிடிச்சி தான் போக முடியும், வேறு வழியே கிடையாது. வண்டி பெரிய வண்டி, அவ்வளோதான். இன்னும் ஒரு 25 நிமிஷம். மழை வேற பெய்யுதுங்க. வா, நம்மளை தாண்டி போக முடியாது. அல்ல வந்துட்டோம், பக்கத்தில் பாருங்க, ஓடெல்லாம் வருது பாருங்க, பக்கத்தில் வந்துட்டோம். அதனால வந்து நம்மளுக்கு அவ்வளோதான் கதை விட்டோங்க. பார்த்தீங்களா எங்கே கொண்டு வந்திருக்கோம் பாருங்க, மரம் கரெக்டாக அந்த இடத்துக்கு தான் கொண்டு வந்திருக்கோம். அவ்வளோதான், ஒரு வழியாக வந்துட்டோம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்திருக்கோம் பாருங்கள், தூங்குற நேரம் கூட இதாகலைங்க, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்திருக்கோம். என்டர், அதெல்லாம் வேணாம். இப்போ பார்க்கலாமா? எக்ஸலண்ட் தான், நம்ம வண்டி தானே, ட்ரக் தான் பிரச்சனை ஆயிடுச்சு, மற்றெல்லாம் ஓகே தான். ஓ, நான் முடிஞ்சிடும் நினச்சேன், முடியலங்க. சரி பரவாயில்ல, அவ்வளோதாங்க. சூப்பராக இருந்தது, ஓட்டாச்சு, நல்லா ஓட்டணும். இது வந்து ஒரு வண்டி வந்து இன்ஜின் வந்து பெரிய அந்த பவர்லாம் இல்லை, பரவாயில்ல நமக்கு. ஆனால் பெஸ்ட்டு அந்த நார்மல் இன்ஜின் தான் நல்லா இருக்குது. இது ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை, மாற்றிடலாம் அதையும். சரிங்களா? ஓகே நண்பர்களே, இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்களா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இன்னும் சில ட்ரக்கெல்லாம் ட்ரை பண்ணுறேன், கிடைக்க மாட்டுது. அதாவது அதில் இருக்குது, நான் அதை அப்டேட் பண்ணணும்னு நினச்சா பண்ண முடியலங்க. சிலதெல்லாம் வந்து ஒர்க் ஆக மாட்டுது, ஏன்னே தெரில. ஒருவேளை கரெக்டானது இல்லையோ ஒன்றும் தெரில. சிலதெல்லாம் ஒர்க் ஆகுது, சிலதெல்லாம் ஒர்க் ஆக மாட்டுது. அதை ஒர்க் ஆகிறது தான் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, இப்போதைக்கு பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.